அன்பிற்கினிய தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் எந்த பெரிய பின்புலமும் இல்லாது தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ் பெற்றவன். பல குரலில் பேசுகிற ஆற்றல், நடனமாடுகிற திறன், நடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி ரோபோ சங்கர் அவர்கள். என் மீது மட்டுமல்ல, எல்லோர் மீதும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன். இல்லாதாருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன். சக நண்பர்கள் துவண்டிருந்தாலோ, துயரிட்டு இருந்தாலோ, கவலை கொண்டிருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதன். உடலை நன்கு பாதுகாத்து வலிமையாக தான் வைத்திருந்தாள். இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெலிந்திருந்தா. அப்போ கேட்டேன், இந்த மாதிரி மஞ்சக்காமலை வந்துடுச்சு அப்படின்னு. சரி, கவனம், இது உடல் மெலிந்திருக்கிறது பிரச்சனை இல்லை, நீ உறுதியாக இருக்கணும், இதை அறிவுறுத்தி சென்றேன். அதுக்கப்புறம் பார்த்து சரியாக தான் இருந்தார். ஆனால் நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல, பேரதிர்ச்சியாக இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி தம்பி இறந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்தை தந்துடுச்சு. எதிர்பார்க்கல, கொஞ்சமே எதிர்பார்க்கல. அவனை மாதிரியே உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை ஒரு படிப்பினையாக இருக்கணும். செல்வத்திலே மிக முதன்மையான செல்வம் உடல் நலன்தான். எங்களுடைய ஐயா சைதை துரைசாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது, உடல் நலமில்லாத கல்வி, உடல் நலமில்லாத செல்வம், உடல் நலமில்லாத புகழ் பயனற்றதுங்கிறது. பாரதி, பட்டுக்கோட்டை, எவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளுடைய இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க. அவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய படைப்புகள் நம்ம கிடைச்சிருக்குங்கிற ஏக்கம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி உடல் நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். மீள முடியாத பெரும் துயரம். என் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக என் அன்பு பிள்ளைகள், அவருடைய நண்பர்கள், திரையுலக சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். என் அன்பு தம்பி ரோபோ சங்கருக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்துகிறேன். தமிழ்நாட்டினுடைய மதுரை மைந்தன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மண்ணிலே ஒரு மகத்தான ஒரு மனிதனை நாம் இழந்து நிற்கின்றோம். அனைவரையும் சிரிக்க வைத்து இன்று நம்மை எல்லாம் அளவைத்து சென்றிருக்கின்றார். 46 வயதிலே, தன்னுடைய இளமை வயதிலேயே அவர் தன் உயிரை இழந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு தமிழ் திரைப்பட நடிகர்களும் சிந்தித்து பார்த்து, கொரோனாவிலே ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை திலகம் விவேக் அவர்களை இழந்தோம். இன்று ஒரு மாபெரும் தன் உழைப்பால் உயர்ந்த ஒரு நகைச்சுவை மன்னன் ஐயா ரோபோ சங்கர் அவர்களை இழந்திருக்கின்றோம். மிகுந்த வேதனையோடு உங்களை பாதந்தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து திரைப்பட நடிகர்களும் நீங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு 6 கோடி மக்களுக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் எல்லாம் உங்களுடைய திறமை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. அதனால் தயவு கூர்ந்து ஒவ்வொரு திரைப்பட கலைத்துறைக்கு வருகின்ற ஒவ்வொரு கண்மணிகளும்
நீங்கள் எங்களை கண்ணீர் சிந்த விடாமல் கலை உலகை காப்பாற்ற இனிமேல் நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திறமையால 46 வயதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு பிரபலமான இடத்துக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாகவே அவருடைய உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும். மக்களுக்காக ஒரு சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞரை இழந்துட்டோங்கிறது மிக மிக வேதனையாக இருக்குது. உண்மையாகவே கலைமாமணி ரோபோ சங்கர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு வேணா மறைஞ்சிருக்கலாம், நம்ம எல்லோரோட மனதிலையுமே என்றைக்குமே இருப்பார். குறிப்பாக அவருடைய குடும்பத்தாருக்கு எது மாதிரியான ஆறுதலை தெரிவிக்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவருடைய மகள் இந்திரஜா அவர்கள் என் மீதெல்லாம் ரொம்ப பற்று பாசம் கொண்டவர். எங்கே பார்த்தாலுமே நான் நினைக்கக்கூடிய ஒன்று, இப்படி ஒரு மகளை எப்படி வளர்த்தெடுத்தார்கள், ஒரு எளிமையாக ஒரு நல்ல முறையில் ஒரு மகளை வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு தந்தையாகவும் திரு ரோபோ சங்கர் அவர்களை நினைத்து நான் பெருமைப்பட்ட தருணம் உண்டு. ஒரு கலைஞராகவும் ஒரு தந்தையாகவும் நல்ல மனிதராகவும் எல்லோருடனும் கள்ளங்கபடம் இல்லாமல் சிரித்து பேசக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். திரையில் மட்டும் இல்லாமல் தரையிலுமே அவர் ஒரு மனிதரை போல எல்லோரையும் அனுசரித்து நடக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, தமிழக கலைத்துறைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பாக நான் பார்க்குறேன். அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக அவருடைய இழப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக கலைத்துறை அவருக்காக விருதுகளையும் இன்னும் அவருடைய திறமையை பாராட்டி வருங்காலத்தில் விருதுகளும் அவருடைய நினைவை போற்றும் வகையில் எல்லோருமே இருக்கணுங்கிறத வலியுறுத்துகிறேன். நன்றி. ரோபோ சங்கர் நடிகர் அல்ல, மனிதர். அவர் சின்ன திரையில் நடிக்கும் போதிருந்து அவர் கூட என் கூட அவர் நடிச்சிருக்கிறாரு, நானும் அவர் கூட நடிச்சிருக்கிறேன். பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் நல்ல மனிதர், நல்ல குடும்பம். ஒன்று மட்டும் நாம் தெரிஞ்சுக்கணும், சில பேர் உடல்நிலம் சரியில்லாமல் மறையும் போது என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நாமளும் நல்ல விஷயமாக கடைபிடிக்க வேண்டும். ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆத்மா சாந்தி. நான் திரைப்பட நடிகர் உங்கள் அன்பு திருப்பாச்சி பெஞ்சமின். நான் நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின். ரோபோ சங்கர் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவரோடு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பயணித்திருக்கிறோம். என்னுடைய கலை நிகழ்ச்சியில் நிறைய முறை பங்கெடுத்திருக்காரு. அதே மாதிரி அவர் கூட நிறைய வெளிநாடுகள் நான் போயிருக்கேன். அவரை கடைசியாக செஞ்சது போன வருஷம் ஸ்ரீலங்காவில் சந்தித்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப நல்ல மனிதர், பழசை மறக்காத ஒரு மனுஷன். எந்த மேடைக்கு போனாலும் அவருக்கு ஒரு யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார். இப்படி ஒரு நல்ல இதயம், பழசை மறக்காத ஒரு அற்புதமான ஒரு பண்பாளர், மனிதநேயம் மிக்கவர். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு, நிறைய பேர் பண உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய அன்னதானங்கள் பண்ணியிருக்காரு. நல்லவங்களை எப்படியுமே கடவுள் விட்டு வைக்கிறது இல்லை. அதுக்கு தான் நம்ம மயில்சாமி. இந்த வரிசையில் சகோதரர் ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மளெல்லாம் விட்டு பிரிந்திருக்கின்றார். அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவரை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.